வாட்ஸ்அப் கைஸ் வெல்கம் பேக் டு ஹேட்ஸ் ஆஃப் சைல்ட்ஹுட்டில் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் கார்ட்டூன்னா அது பென்டனாக தான் இருக்கும். அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா தேனோஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவெஞ்சர்ஸையே தோக்கடிச்சவர், ஒன் ஆஃப் த காட் லெவல் ரூத்லெஸ் கில்லர்னே சொல்லலாம். அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு போட்டி வச்சா யார் ஜெயிப்பாங்க? அண்ட் அதை தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்டிங் வித் பென்டன் அண்ட் தானோஸ். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பவர் கம்பேரிசன் மாதிரி பண்ணிவிடுவோம். பென்டன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பென்டன் கிட்ட வந்து அந்த ஆம்னேட்ரிக்ஸ் இருக்கும். அந்த ஆம்னேட்ரிக்ஸ்குள்ளார பல டிஃப்ரெண்ட்டான ஏலியன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஏலியனுக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான பவர்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த ஆம்னேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஆட்டோ டிஃபென்ஸ் மெக்கானிசமாகவும் பென்டனில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் பென்டனுக்கு வந்து அது வந்து ஒரு ப்ரொடெக்டரையும் தாண்டி அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசமாகவும் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து அவரை வந்து எதனாவது அந்த பாடியிலேருந்து அந்த ஆம்னிட்ரிக்ஸை வந்து பிரிக்க நினச்சிங்கன்னா அதுவே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமாகவும் செயல்படும். அண்டு அதே மாதிரி தான் தானோஸ்மே. தானோஸ் கிட்ட வந்து இன்ஃபினிட்டி காண்ட்லெட் வந்து இருக்கும். அண்ட் அதில் வந்து பல வகையான ஸ்டோன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ஸ்டோன்ஸுக்குமே ஒவ்வொரு பவர். அண்ட் அந்த பல வகையான ஸ்டோன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த இன்ஃபினிட்டி காண்ட்லெட். அந்த டைம் ஸ்டோன், ஸ்பேஸ் ஸ்டோன், ரியாலிட்டி ஸ்டோன், மைண்ட் ஸ்டோன் அண்ட் பவர் ஸ்டோன், அப்புறம் சோல் ஸ்டோன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இத்தனை வகையான ஸ்டோன்ஸையுமே ஒரே இன்ஃபினிட்டி காண்ட்லெட்குள்ளார கவர் பண்ணி இப்போ பென்டன் ஆம்னிட்ரிக்ஸ் வந்து அந்த ஏலியன்ஸை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுதா. அண்ட் இதில் வந்து அந்த பவர்ஸ், அந்த பவர் ஸ்டோன்ஸ், அந்த இது எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, வெறும் ஒரே ஒரு சொடக்கு மட்டும் போதும் மொத்த உலகத்தில் பாதியை வந்து அழிச்சிருவாப்புல. அண்ட் அதே மாதிரி தான் வந்து அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்லேயும் நடந்திருக்கும். பாதி அவெஞ்சர்ஸ் அழிஞ்சு போயிடுவாங்க அண்ட் பாதி உலக மக்கள் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹீ இஸ் அ டைட்டன். அவர் வந்து பார்க்காத போரே இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன்னா அவ்வளோ பல போர்களை பார்த்துட்டு அவ்வளோ சம்பவம் பண்ணிட்டு தான் வந்து கடைசியாக வந்து இடத்துக்கு வந்திருப்பார். அண்ட் அதை தான் வந்து அவெஞ்சர்ஸ் வந்து முடிச்சு கட்டியிருப்பாங்க. அண்ட் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹல்கையே தூக்கி போடுற அளவுக்கு வந்து பயங்கரமான பவர் இருக்கும். அண்ட் அதெல்லாம் வெறும் ஸ்டோன்ஸ் எல்லாம் இல்லாமலே அந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருப்பாப்புல. அண்ட் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வில்லன்ஸில் அப்படின்னு சொல்லணுன்னா தானோஸ் வந்து கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் ஒரு வார் வந்து நடந்துச்சுன்னா எந்த மாதிரி இருக்கும்? அண்ட் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தில் கடைசியில் யார் தான் ஜெயிப்பா அப்படின்றத ஒரு டிஃப்ரெண்ட்டான சினாரியோஸ் மூலிமா உங்களுக்கு ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து பென்டன் அண்ட் தானோஸ் வந்து இப்போ தானோஸ் கிட்ட வந்து இன்ஃபினிட்டி காண்ட்லெட் இருக்காது, பென்டன் கிட்ட வந்து ஏலியன் எக்ஸ் இருக்காது. அப்படின்றப்ப யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து தானோஸ் தான் வின் பண்ணுவாப்புல. ஏன்னா பெட்டர் காம்பேட் வந்து அவர்கிட்ட இருக்குங்க. நீங்கள் அவரை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல போர்களை பார்த்தவர். அண்ட் அவருக்கு முன்னாடி லிட்ரலி லைக் பென்டன் வந்து ஒரு பொடியன் தான். நீங்கள் அந்த சீசனில் தாண்டி அந்த நீங்கள் உண்மையாலுமே வந்து தானோஸ்க்கு மத்தியில் வந்து அவெஞ்சர்ஸே பொடி பசங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ வார் அண்ட் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டைட்டன். அண்ட் ஹீஸ் லைக் ரூத்லெஸ் மேன். நீங்கள் வந்து அவரோட பொண்ணையே வந்து கொலை பண்ணுற அளவுக்கு வந்து இருக்கிறாரு ஒரு விஷயத்துக்காக அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு வந்து இன்னும் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த அளவுக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்கிற ஒரு தானோஸ் கிட்ட வந்து ஏலியன் எக்ஸை தாண்டி நீங்கள் எந்த ஏலியன்ஸை எடுத்துக்கிட்டாலும் ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ண முடியும் வித்தவுட் காண்ட்லெட்லி. அண்டு அந்த ரா ஸ்ட்ரென்த்து, அந்த டியூரபிலிட்டிலாம் வந்து தலைவனுக்கு வந்து தாறுமாறாக இருக்கும். அண்ட் பென்டனுக்கு நீங்கள் வந்து என்ன தான் எடுத்துக்கிட்டாலுமே ஈஸியாக வந்து அவரை டிஃபீட் பண்ணிட முடியும் வித் அந்த மிட் லெவல் வேரியன்ஸான ஏலியன்ஸ் மூலயமா. இப்போ நீங்கள் ஹீட் பிளாஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அண்ட் அவரெல்லாம் வந்து ஈஸியாக வந்து தூக்கி சாப்பிட்டு போயிடுவாப்புல. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு சினாரியோவில் தானோஸ் வந்து வின் பண்ணிடுவார். அண்ட் அப்படியே செகண்ட் சினாரியோ வித் காண்ட்லெட் அண்ட் ஏலியன் எக்ஸோடு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து ஏலியன் எக்ஸ் அண்ட் பென்டன் தான் வந்து வின் பண்ணுவார். அண்ட் பென்டனுக்கு ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஏலியனே வந்து ஏலியன் எக்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு அப்பாற்பட்ட ஒரு ஆள். ஹீ இஸ் த மல்டிவர்ஸ் லெவல். அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தவர். ஆக்சுவலாக அவருக்குள்ளார தான் வந்து எல்லாமே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அப்படி இருக்கிறவர்கிட்ட தானோஸ் வந்து எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள். ஆனால் ஏலியன் எக்ஸ் இருந்துமே ஒரே ஒரு சினாரியோவில் நம்ம வின் பண்ணுறதுக்கு தானோஸ் வந்து வாய்ப்பு இருக்குது. அண்டு தானோஸ் கிட்ட வந்து ஆக்சுவலாக பயங்கர மைண்டு இருக்குங்க. அவரோட அந்த மாஸ்டர் மைண்டை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவார். அண்ட் அதே மாதிரி தான் பென்டன் கிட்ட வந்து சுத்தமாக வந்து அந்த மெச்சூரிட்டியே கிடையாது. ஆனால் இப்போ ஏலியன் எக்ஸுக்குள்ளார இன்கேஸ் ஆஃப் பென்டன் வந்து இருந்தார், பென்டனோட மைண்ட் வந்து ஏலியன் எக்ஸில் இருந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தானோஸ் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்டு தானோஸ் ஜெயிக்கலனாலுமே பயங்கரமாக டஃப் கொடுப்பாப்புல. அண்ட் அந்தளவுக்கு பவர் கேப்பபிலிட்டி இருந்துமே ஒரு மைண்ட் லெவலில் வந்து டாக்டிக் பண்ணி நிறைய தாட்டி வின் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி தான் தானோஸுமே வின் பண்ணுவாப்புலன்னு நான் நினைக்கிறேன்.
இந்த மாதிரி ஒரு சினாரியோவில். பட் ஆனால் நீங்கள் ஏலியன் எக்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை தவிர்த்து நீங்கள் யாருமே வந்து ஜெயிக்கவே முடியாது ஏலியன் எக்ஸை. நீங்கள் வந்து எந்த வில்லன்ஸை எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணிட முடியும் அந்த ஒரே ஒரு ஏலியன்ஸை வச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி 2 பேர்த்துக்கிட்ட பேச விட்டு கடுப்படிப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஏலியன் எக்ஸே தேவையில்லடா, நான் தனியாகவே தோக்கடிச்சிக்கிறேன்னான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடலாம். ஏன்னா அந்தளவுக்கு போட்டு கடியாக இருக்கும். அண்ட் நான் ப்ரிஃபர் பண்ணுறது ஏலியன் எக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்கிட்ட பேசி அது மொக்க வாங்குறத விட நான் தனியாகவே வந்து தோற்றுக்கிட்டே போயிடுவேன்டா அப்படின்ற லெவலுக்கு இருக்கும். அண்ட் அவங்க 2 பேரும் அவ்வளோ கேள்வி கேட்பாங்க, அந்த அளவுக்கு வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் சொல்ல போனோன்னா தானோஸோட இன்ஃபினிட்டி காண்ட்லெட் வந்து அந்த ஒரு பிளானட்டுக்கு மட்டும்தான் எதனாவது ஒரு எஃபெக்டிவ் வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து பண்ணோம். பட் ஆனால் நீங்கள் வந்து மல்டிவர்ஸ் லெவலில் சேஞ்ச் பண்ணோன்னா ஏலியன் எக்ஸால் வந்து ஈஸியாகவே பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி தான் வந்து தானோஸ் கிட்ட வந்து அந்தளவுக்கு பவர் இருந்துமே ஒரே ஸ்னாப்பை போட்டு உலகத்தை அழிச்சாலுமே அதுக்கு முன்னாடியே வந்து ஏலியன் எக்ஸ் அதை தடுத்துட முடியும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த சினாரியோவில் ஏலியன் எக்ஸ் தான் வின் பண்ணுவாப்பில். பட் ஆனால் இன்ஃபினிட்டி காண்ட்லெட்டோட நீங்கள் வந்து மொத்த ஏலியன்ஸ் வித்தவுட் ஏலியன் எக்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து தானோஸ் ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு யார் யார் கூடலாம் ஃபைட் போட்டு விடலாம் அண்ட் யார் யாரெல்லாம் ஜெயிப்பாங்க அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் அண்ட் இதில் ஏதாவது சேஞ்சஸ் அப்படின்றது இருந்துச்சுன்னா உங்களோட கருத்தை வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் மாற்றிக்கவும் செய்கிறேன். ஸோ yeah guys, that's it for this video. Thank you for watching. See you on the other one. Until then, this is Atsaf signing off. Take care. Cheers. Bye.